மேல்நிலைப்பள்ளி சிப்பிப்பாறை. எங்கள் இலக்கு பிளாஸ்டிக் இல்லாத பள்ளி வளாகம். பள்ளி வளாகத்திலும் வகுப்பறைகளிலும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது இலக்காக கொண்டுள்ளோம். மாணவ மாணவிகளிடம் வகுப்பு வாரியாக மிஷன் இயற்கையின் கீழ் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது எப்படி என்ற விளக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த செயல்முறைகளுக்கு பின்பு பிளாஸ்டிக் பேப்பரில் பாக்கெட் செய்யப்பட்ட தின்பண்டங்களின் பயன்பாடு குறைந்துள்ளது. கடந்த காலங்களில் அதிகமான பிளாஸ்டிக் குப்பை சேர்ந்து வந்தது. மிஷன் இயற்கை செயல்பாடுகளுக்கு பின்பு பள்ளி வளாகம் முழுவதும் பிளாஸ்டிக் குப்பை குறைந்துள்ளது. மாற்றத்தை நோக்கி எங்களின் செயல்பாடுகள் வெற்றியை தந்தது. நன்றி. வணக்கம் சார். நான் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எக்கோ கோஆர்டினேட்டராக இருக்கேன். இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரும் ரோர் அமைப்பும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த பசுமை சாம்பியன் அவார்டுக்கு ரோர் அமைப்பிலேருந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதில் வண்ணத்து பூச்சிகளை பற்றியும் தட்டானை பற்றியும் மரங்களை பற்றியும் மற்ற சின்ன உயிரினங்கள் பற்றியும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. திரு விவேக் அவர்களுடைய பங்களிப்பாக அதை பற்றி மாணவர்களுக்கு விளக்கும்படி சொன்னார். ஆர்ஐடியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கோஆர்டினேட்டர் மிஸ் மகேந்திரன் அவரும் மரங்களை பற்றியும் மரங்களுடைய அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றியும் சொன்னார். அங்கே இருந்த ரொம்ப பழமையான மரங்களை பற்றியும் சொன்னாங்க. அடுத்தபடியாக ட்ரீ அமைப்பில் இருந்து வந்த செல்வி அவங்களுடைய பங்களிப்பாக இயற்கையை பற்றி நிறைய சொன்னாங்க. இந்த இயற்கை ஆர்வலராக அதில் பங்கெடுத்து கொண்ட ரோர் அமைப்பினுடைய ராம்குமார் மற்றும் நரேன் அவர்களும் அவங்களுடைய ஆர்வத்தை பற்றியும் சொன்னாங்க. மொத்தத்தில் இந்த களப்பயணம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. எதிர்காலத்தில் இது மாதிரி நிறைய களப்பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தா மாணவர்களுக்கு இயற்கையின் மேலே ஒரு பெரிய புரிதல் வரும். அதனுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய பங்கெடுப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. மகாத்மா காந்திஜி இருக்கார்ல, நம்ம தேச தந்தைன்னு சொல்கிறோம்னா, அவர் இந்த மரத்தின் கீழே ப்ரேயர் கண்டக்ட் பண்ணிருக்காரு. இங்கே ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. இங்கே இந்த மரத்தின் கீழே நடத்திருக்காரு. அதுபோல் இந்த மரம் ஒரு 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 ஐகான் சொல்லுவோம்ல, ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லுவோம்ல. ராஜபாளையம்னா நிறைய இதெல்லாம் சொல்லுவோம். ராஜபாளையம் நாயை பற்றி சொல்லுவோம், மாம்பழம் பற்றி சொல்லுவோம். அதே போல் இந்த மரமும் இந்த ராஜபாளையத்துக்கு ஒரு பெருமையை தரக்கூடிய ஒரு இது கிட்டத்தட்ட